வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகனின் அருளால் நல்ல நாளாக உங்களுக்கு காத்திருக்கு. குறிப்பாக அடுத்து வருகின்ற 12 நாட்களும் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்கு, இந்த நேரத்தில் எந்த மாதிரியான உறவால் உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட இருக்கு, மேலும் உங்களுடைய பணம் விஷயம் பொறுத்தவரை ஏற்ற இறக்கம் நிறைந்து இருக்குதான், மேலும் உங்களுடைய தொழிலில் லாபம் கிடைக்குமா, இல்லை அதிக முதலீடு செய்தா மேலும் பிரச்சனை ஏற்படுமான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு பொறுத்தவரை அடுத்த 12 நாட்களிலும் பெரும்பாலும் உங்கள் நெருங்கிய சுற்றத்தாலே வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பொறாமை மனப்பான்மை கொண்டு நபரானதாங்க உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் உறவினர்களோடு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பேசும் வார்த்தைகள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லை, கூட்டு தொழில் இல்லைன்னா சேர்ந்து செய்யக்கூடிய காரியத்தில் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவசர கோபத்தையும் உடனடி முடிவும் இந்த நேரத்தில் உங்களுக்கான பிரச்சனையை மேலும் அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுடைய வருமானம் வந்தாலும் செலவுகள் சேர்ந்துட்டே தான் இருக்கும். குடும்ப தேவைக்காகவும் வீடு செலவுக்கு இல்லைன்னா பழைய கடன் தொடர்பான பண செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் புதிய வருமான வாய்ப்பு இல்லைன்னா கூடுதல் பண வரவு கிடைக்க நிச்சயம் ஒரு வழி இருக்குது. தொழில் செய்தீங்கன்னா பழைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. தேவையற்ற முதலீடும் அவசரமாக பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா நிதிநிலை சற்று சீராக மாறும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய சூழ்நிலையால் வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விரைவில் சரியாகும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனை இந்த நேரத்தில் முக்கிய ஒரு பலனை தரும். கணவன் மனைவி உறவு பொறுத்தவரை பேசும் விதத்தில் கொஞ்சம் 2 பேருமே கவனமாக இருக்கணும். கோபத்தை குறைத்தாலே உங்களுக்கு அமைதி அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி செய்தி ஒன்று காத்திருக்கு. உறவினர்களோடு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு இனி குறைய வாய்ப்பு இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சியிலனா பூஜை பற்றிய பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் 12 நாட்களும் உங்களுக்கு பொதுவாகவே நின்று போன வேலைகளை மெதுவாக நகர தொடங்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்பு இல்லைன்னா மேலதிகாரிகளுடைய கவனம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்தீங்கன்னா பேசும் மாத்தில் கவனமாக இருந்தாலும் நல்ல பலன் உண்டு. பணவரவு நன்றாக தான் இருக்குது, ஆனால் தேவையற்ற செலவுகள் கூடுதலாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க நினைச்சிங்கன்னா அவசர முடிவு எடுக்காமல் ஆலோசனை செய்து நிதானமாக செயல்பட்டாலே நல்லது. நண்பர்கள் இல்லைன்னா பழைய தொடர்புகள் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு வருங்க. 3-4 நாட்களில் மன அழுத்தம் இருக்கும். அதன் பிறகு உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா சீராக மாறும். மேலும் துலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் வீட்டில் பிரச்சனையாகவும் மனநிலையில் பார்த்தீங்கன்னா பதற்றத்தோடு இருக்கிறீங்களா, உங்களுக்கு யாராவது பிரச்சனை ஏற்படுத்திகிட்டே இருக்காங்களா, இந்த நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்து அதற்கேற்ற பரிகாரம் செய்தாலே சிறப்பாக அமையும். ஜாதக ரீதியான பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி மென்மேலும் அதிகரிக்க வெள்ளிக்கிழமை நாளில் துர்கை அம்மனு இல்லைன்னா மகாலட்சுமி தாயை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டில் தீபம் ஏற்றி அமைதியாக சில நிமிடம் பிரார்த்தனை செய்துவாங்க. உங்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறைந்து மனநிலையும் சீராக மாறுங்க. எதையுமே கணக்கு பார்த்து செய்யக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் தடைப்பட்டிருந்த திருமணமோ தடைப்பட்டிருந்த கல்வினை எந்த ஒரு தடையாக இருந்தாலும் இனி அனைத்து காரியங்களும் தடைகள் விலகி ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்க போகுது. கடுஞ்சொற்களை மட்டும் பேசுவதை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய மதிப்பு இனி உயருங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்களோடு இருந்து உங்களுடைய கசப்பான நிலை மாறும். வீடு வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. பிள்ளைகள் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இனி நடந்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க மேலே சின்ன சின்ன பயங்களை கொண்டிருந்தீங்கன்னா அது மனசாட்சிக்கு பயப்படுவாங்க.
உஷ்ணம் சம்மந்தமான வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய இடத்துல நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அவார்டுகள் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்தீங்கன்னா எங்கு முதலீடு செய்வதுன்னு தகுந்த ஆலோசனை கேட்டு அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்தால் நல்லது. நீங்களாகவே இதிலும் முயற்சி செய்து பார்க்காதீங்க. அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு உடன் இருப்பவங்களுக்கும் சிறு சிறு பார்த்திங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாக்கு வாதங்களை தவிர்ப்பது சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டி இருந்த பணமும் இந்த நேரம் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதே சாமர்த்தியமாக சமாளித்து அதில் வெற்றி உங்களுக்கு தான். பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு உரசல்கள் எழலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றாலே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கும். வாகனங்களை கையாளும் போது கவனமாக இருங்க. வேகம் கூடவே கூடாது. தந்தையாரோட உறவு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருங்க. மற்றவருக்கு சொல்லி சொல்லி கொடுப்பதை விடுத்து நீங்கள் நல்லா படிங்க. மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எதையோ முன்பு திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்தினா நல்லபடியாக நடத்த முடியும். பயணங்கள் செல்லும்போது கூடுதல் கவனமாக இருங்க. பண வரத்து பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா எதிலும் மெத்தனமாக செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரம் அரசாங்க பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்குரிய சூழ்நிலை உருவாகும். கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியத்தில் வெற்றி உண்டு. வீண் வழக்குகளில் மட்டும் சிக்கிக்காதீங்க. அதே போல் துலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் தவறாமல் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக விலகிடும். மேலும் இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் அதிகம் இருப்பதால் உடலில் வந்து உஷ்ணம் சம்மந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் எப்போதும் நீரேற்றத்தோடு வச்சுக்கோங்க. அதிக அளவில் பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறைந்துள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. மேலும் துலா ராசி மற்றும் லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பிறந்தாச்சு. இடுப்பு வலி பின்புற வலின்னு வழிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையிருப்பு பணத்தை வங்கியில் போட்டு சிக்குவது, வெளியில் கொடுத்து சிக்குவதுன்னு போன்ற நிலைகள் உருவாக்கலாம். காசு பணம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் குடும்பனே எந்த ஒரு விஷயத்திலும் தொந்தரவு ஏற்படாது. அரசாங்க துறையிலையும் பெரிய பொறுப்புகள் வேலை கிடைக்குங்க. அரசு அதிகாரிகளாக நீங்களே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, பத்திரம் பதிவு செய்வதுன்னு போன்ற அமைப்பு உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும். முழு சுதந்திரத்தோடு தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பல நல்ல மாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது. குறிப்பாக தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக முடிவடை வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அலுவலகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு தரக்கூடிய சூழல் இருக்குது. மேலும் வேலை மாற்ற நினைச்சிங்கன்னா நல்ல தகவல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறைஞ்சி வருமானமும் அதிகரிக்கும். பணவரவில் முன்னேற்றம் இருக்குது. 12 நாட்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. குறிப்பாக இந்த நேரம் உங்கள் தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கைன்னு ரொம்பவே முன்னேற்றமாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். மேலும் வேலை மாற்ற நினைச்சிங்கன்னா நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பணவரவில் முன்னேற்றம் இருந்தாலும் தொழிலில் தேவையற்ற செலவுகளை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துவது நல்லது. பொருளாதார நம்பிக்கை, தெய்வ வழிபாடுன்னு அனைத்துமே சிறப்பாக இருக்குது. நிதி சார்ந்த விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றம் உண்டு. நிறைய சந்தோஷமும் வெற்றியை பெறக்கூடிய அருமையான அமைப்பு காத்திருக்கு. ஒரு விஷயத்தை நினைத்தாலே அது ஜெயிக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தருங்க. நீங்களும் துலாம் ராசி நண்பராக இருந்தீங்கன்னா
உங்கள் நட்சத்திரம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.